தாவேக்காவுடைய தோழமை கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மற்ற கட்சிகள் எல்லாரும் ஆதரவு தெரிவித்த கட்சிகள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கொள்கை அடிப்படைகளை மீண்டும் கட்டாயமாக்கினார். அதாவது மதசார்பற்ற கொள்கை. இரண்டாவது, சமூக நீதி கொள்கை. மூன்றாவது, மாநிலத்தின் உரிமைகளும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்காக. இதில் மாற்று கருத்தே இல்லை எங்கள் எல்லாருக்கும். இதுதான் எங்களுடைய அடிப்படை. இதுக்கப்புறம் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னது? அது ஒரு கூட்டணி. கூட்டணினா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ரெண்டாவது, ஒரு காமன் ப்ரோக்ராம் அஜெண்டா வைக்கணும். மூன்றாவது, ஒருங்கிணைப்பதற்காக ஒரு கமிட்டி போடணும். இது மூணும் அடுத்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அடுத்த மீட்டிங் மாண்புமிகு முதலமைச்சர் எப்போ அப்படின்னு அவர் அறிவிப்பார். திமுகவுடைய கூட்டணியில் இருந்து முதலாக வெளியே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மொத்த கூட்டணி கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்குது. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆதரவு கூட்டத்தில் கலந்துக்கல. இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது இது 3 லெவலில் இருக்குது. ஒன்று, ஆதரவு கொடுத்த கட்சிகள். இரண்டாவது, ஆட்சியில் பங்கேற்றுள்ள கட்சிகள். மூன்றாவது, கூட்டணி எதிர்காலத்துக்காக ஒரு கூட்டணி. ஸோ இடதுசாரி கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஓகே, சரி, நன்றி. சந்தேகமே கிடையாது, நிச்சயமாக நீடிக்கும்.